سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உலக மக்கள் அனைவரும் மீதும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரியவர்களே, ஜமியத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் தமிழகம் தழுவிய அமைப்பு இந்த ஜமாத்தின் சார்பாக அத்துணை மக்களுக்கும் பெருநாள் தின வாழ்த்துச் செய்தியை தெரிவித்துக் கொள்கிறோம். தக்கபல்லாஹு மின்னா வ மின்கும். இந்த ஜமாத்துடைய அடிப்படை சர்வதேச பிறையை அடிப்படையாக கொண்டது. சர்வதேச பிறை என்பது உலகம் முழுமைக்கும் உலகத்தின் எந்த மூலையில் பிறை தெரிந்தாலும் அதை நாம் எடுத்துக்கொண்டு பெருநாள் அனுஷ்டிக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டவர்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி என்ன செய்கிறோம், பெருநாள் தினத்தை கொண்டாடுறோங்கிற தகவலை சொல்லிக்கொள்கிறோம். இந்த பெருநாளுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், நம்முடைய பண்டிகை என்பது வெறுமனே புத்தாடை அணிவதிலோ அல்லது உணவு சாப்பிடுவதில் மாத்திரம் இதில் இல்லை. இந்த பெருநாளுடைய நோக்கம் என்பது அத்துணை மக்களுடைய நலன்களையும் அடிப்படையாக கொண்டது, அத்துணை மக்களுடைய சந்தோஷத்தையும் அடிப்படையாக கொண்டது. இப்போ நாங்கள் 30 நாள் நோன்பு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த நோன்பின் வாயிலாக நாங்கள் பெறுகிற படிப்பினை, அந்த நோன்பின் வாயிலாக நாங்கள் செய்யக்கூடிய இபாதத், அதாவது நற்கருமங்கள், இதன் மூலமாக நாங்கள் இந்த உலக சமூகத்துக்கு தெரிவிக்கிறது என்னென்னா, 29 நாட்கள் 30 நாட்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் உணவையும் தண்ணீரையும் பானத்தையும் குடிநீரையும் தள்ளி வைத்து அர்ப்பணித்து நாம் நோன்பு வைக்கிறோம்னு சொன்னால், அதே மாதிரி நாம் என்ன செய்கிறோம், எல்லா சமூகமும் பசியிலிருந்து விடுதலை பெற்று அவர்கள் சுமிச்சோடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழணுங்கிறத யதார்த்தத்தை புரிய வைக்கிறது தான் இந்த பெருநாளுடைய நோக்கங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். பெருநாள் தினத்தில் நாங்கள் உடை உடுத்துவதைப் போல், நாங்கள் உணவருந்துவதைப் போல உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் உணவருந்த வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும், பொருளாதார சிக்கலிருந்து நிகழ வேண்டும், வறுமை கோட்டிலிருந்து அவர்கள் தப்பி பிழைக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு தான் இந்த பெருநாள் தினத்தை நாம் அனுஷ்டிக்கிறோம். நம்முடைய இந்த பெருநாள் வாயிலாக நாம் உணவருந்தி மற்ற மக்களுக்கு கொடுத்து சர்வ சமூக மக்களிடத்திலும் சரி, சகோதர சமய மக்களிடத்திலையும் சரி, அவர்களையும் அரவணைத்து அவர்களை நம்முடைய வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு உணவளித்து அல்லது எங்களுடைய உணவை கொண்டு போய் அவர்களுக்கு கொடுத்து அவரிடத்திலையும் வாழ்த்து செய்தி பெற்று அவரிடத்திலும் சந்தோஷமாக நடந்து கொள்கிற பெருநாளாக எங்களுக்கு இது கழியணுங்கிறது தான் ஒவ்வொரு ஆண்டும் நாம் திரும்ப திரும்ப சொல்கிறது. அதே போன்று இந்த பெருநாளும் கழியும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த திடலில் கலந்து கொண்டார்கள் கோவை மாவட்டத்தில் என்று சொன்னால், இதே போன்று தமிழகத்தின் 120க்கும் மேற்பட்ட இடங்களில் இப்படியான பெருநாள் தொழுகை நடைபெற்றிருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறோம். நான் ஜமியத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் என்று அழைக்கப்படுகிற ஜாக் அமைப்புடைய மாநில துணை பொதுச் செயலாளர். எம்மோடு இருக்கக்கூடியவர்கள் இதோடைய ஊடகப் பிரிவை சேர்ந்தவர்கள்.